தன் எல்லையை காத்திட எந்த எல்லைக்கும் போகக்கூடிய இந்திய மாவீரனின் கதை போரஸ் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள் உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக தாமிரபரணி ஆற்றில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் வைக்கல்லூர் பகுதியில் விவசாய நிலங்களுக்குள் தண்ணீர் புகுந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜேந்திர பிரசாத்திடம் கேட்கலாம். ராஜேந்திர பிரசாத், வணக்கம். வயல்வெளிக்குள்ளார தண்ணீர் நுழைஞ்சிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். சுமார் எத்தனை ஏக்கர் நிலங்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறது? இதை களைய அங்க என்ன நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன? அங்க விவசாயிகள் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க? விரிவான தகவல்கள் ராஜேந்திர பிரசாத். வணக்கம். அதாவது குமரி மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக இடைவிடாது கனமழையானது பெய்து வருகிறது. இதன் காரணமாக மாவட்டத்தில் உள்ள அனைத்து அணைகளும் தண்ணீர் நிரம்பி, அதாவது பேச்சிப்பாறையிலிருந்து 1500 கனஅடி தண்ணீரானது திறக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தண்ணீரானது கரைபுரண்டு ஓடி வரும் நிலையில் தாமிரபரணி ஆற்று தண்ணீர் கடலோடு கலக்கும் பகுதியான இறைமந்தரை பகுதிக்கு மேற்பகுதியில் ஆற்று நீர் கடலோடு உப்பு நீர் கலப்பதை தடுப்பதற்காக வேண்டி தடுப்பணையானது பரக்காணி வைக்கல்லூர் இடையே கட்டப்பட்டது. இந்த தடுப்பணை அமைக்கப்பட்ட போது அதன் மேற்பகுதியில் உள்ள பாகங்களை, அதாவது கரைப்பகுதியை சரியாக பராமரிக்கப்படாமல் இருந்ததன் காரணத்தினால் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் போது அந்த மேற்பகுதியானது சுமார் 1 ஏக்கர் நிலம், விவசாய நிலமானது ஆற்றில் அடித்து செல்லப்பட்டது. இதன் காரணமாக அந்த பகுதியில் உள்ள வாழை, தென்னை உள்ளிட்ட விவசாய மரங்களும் அழிந்தன. அதைத் தொடர்ந்து இந்த பகுதியில் அந்த பகுதியை சார்ந்த மக்கள், அதாவது விவசாயிகள் தங்களுடைய நிலப்பரப்பை மீண்டும் செம்மைப்படுத்தி மண் நிரப்பி பாதுகாத்து தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வந்தனர். ஆனால் அரசின் சார்பில் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருந்த நிலையில் கடந்த ஆண்டு இறுதியில் ஏற்பட்ட ஒரு மழை வெள்ள பாதிப்பின் போதும் இதே போன்று மழை வெள்ளம், ஆற்று வெள்ளம் பெருக்கு ஏற்பட்டு அந்த கரைப்பகுதியோடு ஒட்டி இருந்த 2 வீடுகளும் ஆற்றில் அடித்து செல்லப்பட்டது. இதனையடுத்து கடந்த 2-3 மாதங்களுக்கு முன்பாக குமரி மாவட்டத்தில் இந்த வறட்சி காரணமாக இந்த ஆற்று தண்ணீரும் கடல் நீரும் ஒன்று சேர்ந்து கடந்ததன் காரணமாக குடியிருப்பு பகுதிகளுக்கு, அதாவது ஊராட்சிகளால் மக்களுக்கு வழங்கக்கூடிய தண்ணீரானது உப்பு நீராக மாறியது. இதனைத் தொடர்ந்து உள்ளாட்சி அமைப்புகளின் தலைவர்கள் உள்ளிருப்பு போராட்டம் மற்றும் உண்ணாவிரத போராட்டங்கள் நடத்தியதை தொடர்ந்து கண் துடைப்பிற்காக மட்டும் ஆற்று தண்ணி அந்த தடுப்பணை அமைக்கப்பட்டதற்கு மேல் பகுதியில் ஒரு வால் போன்ற அமைப்பு மட்டும் ஏற்படுத்தப்பட்டது. இந்த வால் போன்ற அமைப்பை தாண்டி தற்போது ஆற்று தண்ணீர் ஆர்ப்பரித்து பாய்வதால் அதன் அடிப்பாகங்கள் உடைப்பு ஏற்பட்டு மீண்டும் விவசாய நிலங்களுக்குள் தண்ணீர் புகுந்துள்ளது. இதன் காரணமாக கரைப்பகுதியை ஒட்டியுள்ள தற்போது ஏற்கனவே 1 ஏக்கர் நிலம் பாதிக்கப்பட்ட நிலையில் அதனை ஒட்டியுள்ள மீதமுள்ள பகுதிகளும் தற்போது ஆற்றில் அடித்து செல்லப்பட்டு இடிந்து விழுந்த நிலையில் காணப்படுகிறது. இதன் காரணமாக பல ஏக்கர் விவசாய நிலங்கள் அழியும் தருவாயில் காணப்பட்டுள்ளதால் தொடர்ச்சியாக இந்த பகுதி, அதாவது தாழ்வான பகுதி என்பதாலும் ஆற்று நீரும் தாமிரபரணி ஆற்று தண்ணீர் கடலோடு கலக்கும் பகுதி என்பதாலும் பெரிதும் பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு பகுதியாக இந்த வைக்கல்லூர் பகுதி இருந்து வருகிறது. இதனை கவனத்தில் கொண்டு மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் உடனடியாக இந்த பகுதியில் மண் போட்டு நிரப்பி ஆற்று தண்ணீரும் கடல் தண்ணீரும் ஒன்று சேராத வண்ணம் பாதுகாப்பு அரண் அமைக்க வேண்டும் என்றும், அதே போன்று இதே நிலை தொடர்ந்து நீடித்தால் வரும் காலங்கள் ஏற்பட வெள்ளப்பெருக்கில் இந்த தடுப்பணையானது ஆற்றில் அடித்து செல்லக்கூடிய அவல நிலையும் ஏற்பட்டுள்ளது. இதனை கவனத்தில் கொண்டு அரசு இந்த மக்களுக்கு ஏற்பட்ட இழப்புகளை உடனடியாக நிவர்த்தி செய்து கொடுக்க வேண்டும் என்றும், இந்த பகுதியில் மண் போட்டு நிரப்பி பாதுகாப்பு அரண் அமைக்க வேண்டும் என்பதே இந்த மக்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது. நன்றி ராஜேந்திர பிரசாத், உங்க விரிவான தகவல்களுக்கு. தன் எல்லையை காத்திட எந்த எல்லைக்கும் போகக்கூடிய இந்திய மாவீரனின் கதை போரஸ் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள் உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில்.